தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜாமீனில் வெளியே வந்த ராணுவ வீரர் வெட்டப்பட்டிருக்கிறார். முன்னாள் ராணுவ வீரர் சக்கரவர்த்தியை கொன்ற 5 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன காரணம் கொலைக்கு? பாலவேல் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கனம்பட்டி சேர்ந்தவர் திம்மராயன். இவர் ரியல் எஸ்டேட் செய்து வருகிறார். இவருடைய அக்கா மகன் முன்னாள் ராணுவ வீரர் சக்கரவர்த்தி என்பவர் திம்மராயனுக்கும் இவருக்கும் நிலப்பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று ஜோலார்பேட்டை அருகே திம்மராயனை வாழைத்தோப்பில் அவர் தனிமையில் இருந்த போது இவரை பின்தொடர்ந்து சக்கரவர்த்தி அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தார். இந்த நிலையில் அவரை ஒரு 9 நாட்களுக்கு பிறகு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். தற்பொழுது அவர் இன்று காலை அதிகாலை மீண்டும் அவர் ஒரு பகுதியில் நின்று இருக்கின்றார். அப்பொழுது திடீரென அங்கு வந்த திம்மராயனுடைய மகன் மற்றும் அவருடைய நண்பர்கள் 5 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினர் அந்த 5 பேரை கைது செய்துள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் ஜோலார்பேட்டை பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.